எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாமக்கோல் பிரசன வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகிப்போச்சு. ரொம்ப காலமாக இது சொல்லாதனால திரும்ப ஜாமக்கோல் பிரசனத்தை நான் முன்னெடுத்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் நான் சொல்கிறேன். இந்த ஜாமக்கோல் பிரசனம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்குறது. எந்த மனநிலையில் வந்திருக்காங்க, என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அது எதனால் தடங்கள் ஆகுது, நடக்குமா நடக்காதா, இந்த கொஸ்டினை ஜாமக்கோல் பிரசனம் மூலிமா எளிமையாக சொல்ல முடியும். அதுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் யூஸ் ஆகுது. நிறைய பிரசனங்கள் இருந்தாலும் இது எளிய முறையில் சொல்லக்கூடிய பிரசனம். இதுக்கு 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று ஆருடம், இன்னொன்று உதயம், இன்னொன்று கவிப்பு. இந்த 3 விஷயங்களை வச்சு உதயம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றின கேள்வியை சொல்லுது. ஆருடம் அப்படிங்கிறது இறந்த காலத்தை பற்றின கேள்வியை சொல்லுது. கவிப்புங்கிறது எதனால் தடங்கள் ஏற்படுது, நடக்குமா நடக்காதான்னு சொல்லுது. இந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த ஜாமக்கோல் அப்படின்னா என்னென்னா, அதாவது கிரகங்கள் ஜாம நேரம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். டெய்லி 1.5 மணி நேரம் ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு 1.5 மணி நேரத்தை ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பிரிக்கிறோம். திரும்ப ஈவினிங் 6லேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜாம கிரகங்கள் அப்படின்னும் இருக்குது. ஜாம கிரகங்கள் அப்படின்னா ராகு காலத்தை வச்சு சொல்லக்கூடியது தான் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம். அப்போ ராகு கேது அப்படிங்கிறது இயற்கையிலேயே ரிவர்ஸ் நோக்கி சுற்றுறதுனால இந்த ஜாமக்கோல் பிரசனம் ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் நார்மலாக ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் கிரகங்கள் சுற்றும். ஜாமக்கோலில் மீனத்துலேருந்து மேசம் வரைக்கும் ரிவர்ஸில் கிரகங்கள் சுற்ற போகுது. அவ்வளோதான் கான்செப்ட். இது ராகு கேது வச்சு சொல்கிறதுனால இது ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா ராகு காலம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ராகு காலம் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுதான் ஜாம கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜாம கிரகங்கள் எப்படின்னு புரிய வைக்கிறேன். அது புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பலன் சொல்கிறது எளிமையாக இருக்கும். இந்த ஜாமக்கோல் பிரசனம் பார்க்குறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் கிரகங்கள் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சார்ட்டை வடிவமைச்சு பலன் சொல்ல முடியும். அதுக்கு நேரம் இல்லாதவங்க சாஃப்ட்வேர் வாங்கி பலன் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் சாஃப்ட்வேர் வாங்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஜாம கிரகங்கள் உதயம், ஆருடம், கவிப்பு போன்றவற்றெல்லாம் வடிவமைச்சு நீங்களே பலன் சொல்ல முடியும். அனுபவத்தில் இது சிறப்பாக இருக்குது பலன் சொல்கிறதுக்கு. இப்போ ஜாம கிரகங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜாம கிரகங்கள் எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வரிசை இருக்குது. என்ன வரிசை அப்படின்னா, ஒரு இதுக்கு வேறு பேரில் சொல்லப்படுது, ஒரு பாட்டு மாதிரி. அந்த வரிசையில் இந்த கிரகங்கள் சொல்லப்படுது. அது கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ராகு கேது தான் பாம்புன்னு சொல்கிறாங்க. ஒரே கிரகமாக எடுத்துக்கிறாங்க, ராகு கேதுன்னு எடுக்காமல். அவ்வளோதான், மொத்தம் 8 கிரகங்கள். இந்த 8 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றும். அது எந்த வரிசையில் இந்த கிரகங்கள் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கதிர். கதிர் அப்படிங்கிறது சூரியன். சேய், சேய் அப்படிங்கிறது செவ்வாய். பொன் அப்படிங்கிறது குரு. மால் அப்படிங்கிறது பெருமாள், அதாவது புதன். புகர் அப்படிங்கிறது சுக்கிரன். மந்தன் அப்படிங்கிறது சனி. மதி அப்படிங்கிறது சந்திரன். பாம்பு அப்படிங்கிறது ராகு கேது. அப்போ இது எந்த வரிசைப்படி வருது அப்படின்னா, சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு. பாம்புனா ராகு கேது. அப்போ மொத்தம் 8 கிரகங்கள் இந்த வரிசைப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதை தான் நம்ம ராகு காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ காலண்டரில் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் 1.5 மணி நேரம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ராகு காலம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, அந்த 1.5 மணி நேரத்தை தான் நம்ம ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6. சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம். நம்பர் 1. ரெண்டாவது என்ன கிரகம் வருது? செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கிழமை அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். செவ்வாய்க்கிழமை அதுலேருந்து 1.5 மணி நேரம் கழிச்சிட்டிங்கன்னா 3 to 4:30 ராகு காலம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வியாழக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. 1:30 to 3 ராகு காலம். குருவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு இதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. அப்போ 12 to 1:30 ராகு காலம் புதன்கிழமை. அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு இதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. அப்போ 10:30 to 12 அப்படிங்கிறது ராகு காலம், அதாவது வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10 ராகு காலம். அதுலேருந்து 1.5 மணி நேரம் கழிச்சா 9 to 10 ராகு காலம். அடுத்து சந்திரன் திங்கக்கிழமை 7:30 to 9 ராகு காலம். இப்போ
இப்படி வந்து இந்த ராகு காலம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா இந்த வரிசைப்படி தான் ராகு காலம் வந்து காலண்டரில் கால்குலேட் பண்ணப்படுது. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். அந்த 1.5 மணி நேரத்தை தான் இவங்க இந்த வரிசைப்படி சொல்கிறாங்க. ஞாயிறு, செவ்வாய், குரு அப்படிங்கிறது வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து புதன், அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் பாம்பு. அதாவது வந்து நேரம் எப்படி வரும் அப்படின்னா 4 to 6 ஞாயிற்றுக்கிழமை, 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை, 1 to 3 வியாழக்கிழமை, 12 to 1:30 புதன்கிழமை, 10 to 12 வெள்ளிக்கிழமை, 9 to 10:30 சனிக்கிழமை, 7 to 9 அது திங்கக்கிழமை. இந்த வரிசைப்படி 1.5 மணி நேரம் பின்னாடி பின்னோக்கி வரும். ஒரு நாளைக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து ராகு காலம். இதை தான் நம்ம ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்பர் 1. அடுத்து ஜாம கிரகங்கள் வந்து இந்த வரிசைப்படி தான் வரும். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த வரிசைப்படி வந்து ஜாம கிரகங்கள் வரும். இப்போ ஜாம கிரகங்களை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது 12 கட்டம் இருக்குல்ல, இந்த 12 கட்டத்தில் மீன ராசியிலேருந்து தான் இந்த ஜாம கிரகமும் ஜாம நேரமும் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்பர் 1. அப்போ மீன ராசியில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படிங்கிறது 6 to 7:30ங்கிறது ஜாம நேரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை அப்போ 6 to 7:30 அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா சூரியன் வந்து மீனராசியில் இருக்கும், உதயமாகும். அடுத்து திங்கக்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா சந்திரன் வந்து மீனராசியில் உதயமாகும். மீனராசியில் வந்து சந்திரன்லேருந்து கால்குலேட் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து ஜாம நேரம் வந்து ஜாம கிரகம் வந்து செவ்வாய் உதயமாகும் மீனராசியில். புதன்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா புதன் வந்து மீனராசியில் உதயமாகும். இப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எந்த கிழமைநாதன் இருக்காரோ அந்த கிழமைநாதன் வந்து காலையில் உதயமாக வந்து வருவார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ காலையில் 6 to 7:30 எந்த கிழமையில் கேட்குறாங்களோ அந்த டைமில் வந்து அந்த மீனராசியில் வந்து அந்த கிரகம் இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை ஒருத்தங்க காலையில் 6 to 7:30 ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ஜாம கிரகமான சுக்கிரன் வந்து மீனராசியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்படி வந்து கிரகங்களை வரிசைப்படுத்தணும். 12 ராசிக்கு வரிசைப்படுத்தணும். இந்த கிரகம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா பின்னோக்கி மூவ் ஆகும். மீன ராசியிலேருந்து கும்பம், கும்பத்திலேருந்து மகரம், அப்படி பின்னோக்கி வந்து மேச ராசியில் வந்து ஃபினிஷ் ஆகும். நம்ம நார்மல் இதில் வந்து என்ன பண்ணுவோம், மேசத்தில் ஸ்டார்ட் ஆகி மீனத்தில் முடிப்போம். இதில் மீனத்தில் ஸ்டார்ட் ஆகி மேசத்தில் முடிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். பின்னோக்கி நகருது கிரகங்கள், முன்னோக்கி நகரல. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். இந்த 8 கிரகங்களை வச்சு நம்ம சொல்கிறோம். நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது 9 கிரகங்கள் இருக்கும், இதில் 8 கிரகங்கள் தான். இந்த 8 கிரகங்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 45 டிகிரி 45 டிகிரியாக பிரிக்கிறாங்க. அதாவது மீன ராசியிலிருந்து கும்பராசி பாதி வரைக்கும் 45 டிகிரி வருதா. மீன ராசி ஒரு 30 டிகிரி, கும்பராசியில் ஒரு 15 டிகிரி. 45 டிகிரி வந்து ஒரு கிரகம் வந்து ஆளுமை பண்ணுது 1.5 மணி நேரத்துக்கு. ஜாம கிரகம்னு சொல்கிறோம். இப்போ புதன்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா காலையில் 6 to 7:30 புதன் வந்து மீனத்திலேருந்து கும்பம் 15 டிகிரி வரைக்கும் அதை ஆட்சி பண்ணும். அடுத்து கும்பம் 15லேருந்து மகரம் 30 டிகிரி வரைக்கும், மகர ராசி ஃபுல்லாக, கும்பராசியில் பாதி. இதை வந்து எது ஆட்சி பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்து உள்ள கிரகம், புதனுக்கு அடுத்து உள்ள கிரகம் என்ன, சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து கும்பத்தில் பாதியும் மீனத்தையும் ஆட்சி பண்ணுது. அதுக்கு அடுத்து உள்ள கிரகம் என்ன, சுக்கிரனுக்கு அடுத்து உள்ள கிரகம் வந்து சனி. அப்போ சனி வந்து என்ன ஆட்சி பண்ணுது அப்படின்னா தனுசுலேருந்து விருச்சிகம் பாதி வரைக்கும் வந்து இது வந்து ஆட்சி பண்ணுது, சனி வந்து ஆட்சி பண்ணுது. சனிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது, சந்திரன்கிறது விருச்சிகத்தில் பாதியிலேருந்து துலாம் வரைக்கும் ஆட்சி பண்ணுது. இப்படி வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு 1.5 ராசியை வந்து ஆளுமை பண்ணுது. இப்போ 1.5 ராசி அப்படிங்கும்போது 8 × 1 12 ராசி வந்துடும். 1.5 ராசி 1.5 ராசினா 3 ராசிகள் வந்து 2 கிரகங்கள் ஆளுமை பண்ணும். இன்னொரு 2 கிரகங்கள் வந்து இன்னொரு 3 ராசி, இன்னொரு 2 கிரகங்கள் இன்னொரு 3 ராசி, இன்னொரு 2 கிரகங்கள் இன்னொரு 3 ராசி. மொத்தம் வந்து 12 ராசியை வந்து 8 கிரகங்கள் வந்து ஆளுமை பண்ணும். ஒரு கிரகத்துக்கு வந்து 1.5 ராசி வந்து ஆளுமை பண்ணும். அந்த காலை நேரத்தில் 6 to 7:30 எந்த கிரகம் ஸ்டார்ட் ஆகுதோ உதயமாகுதோ அதுலேருந்து ஆட்சி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு புதன்கிழமை காலையில் 6 to 7:30 அப்படின்னா புதன் வந்து அதை ஆளுமை பண்ணும், அதாவது மீன ராசியில் ஆளுமை பண்ணும். அதுக்கடுத்து 7லேருந்து 9க்குள்ளே ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புதன் கீழே வந்துடும், புதன் வந்து மகரத்துக்கு வந்துடும். மீனராசிக்கு எந்த கிரகம் வரும் அப்படின்னா புதனுக்கு மேலே என்ன கிரகம் இருக்குது, புதனுக்கு மேலே அப்படின்னா குரு தானே இருக்குது. அப்போ குரு வந்து மீனத்துக்கு வந்துடும். குருவுக்கு அடுத்து வந்து புதன், புதனுக்கு அடுத்து வந்து சுக்கிரன். இப்படி வந்து ரிவர்ஸில் வந்து அந்த ராசியை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே போகும். இப்போ காலையில் 7 to 9 கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ காலையில் 9 to 10:30 அந்த டைமில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை காலையில் 9 to 10:30 ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா காலையில் 6 to 7:30 வந்து மீனத்தில் புதன் இருக்கும்.
7 to 9 அப்படின்னா குரு வந்து மீனத்துக்கு வந்துடும். 9 to 10 அப்படின்னா குருவுக்கு முன்னாடி செவ்வாய் இருக்கா, அப்போ செவ்வாய் வந்துடும் மீனத்துக்கு. அப்போ 10 to 11 10 to 12ன்னு ஒருத்தர் அந்த டைமில் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து செவ்வாய்க்கு முந்தின கிரகம் யார், சூரியன், அது வந்து மீனத்துக்கு வந்துடும். இப்படி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் வந்து அடுத்தடுத்த ராசிகள் வந்து போயிட்டே இருக்கும். அதை வச்சு தான் இதை தான் நம்ம ஜாம கிரகங்கள் வரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜாம நேரம் அப்படிங்கிறது 6 to 7:30, 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமாக நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க. 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10, 10 to 12, 12 to 1:30, 1:30 to 3, 3 to 4:30, 4:30 to 6. அப்போ 8 மணி நேரம் அப்படிங்கிறது 8 ஜாமோன், சாரி 12 மணி நேரம் அப்படிங்கிறத 8 ஜாமோன்னு சொல்லி சொல்கிறோம். காலையில் 6 to ஈவினிங் 6 வந்து 12 மணி நேரம், அதை வந்து 8 ஜாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். அப்போ 8 தடவை 1.5 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா 12 மணி நேரம் வரும். அதே மாதிரி நைட்டு ஈவினிங் 6லேருந்து மறுநாள் காலையில் 6 வரைக்கும் இன்னொரு 8 ஜாமம் வந்து வரும். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காலையில் 6 to 7:30 எந்த கொஸ்டின் கேட்டாலும், ஈவினிங் 6 to 7:30 எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது கேட்கப்பட்ட நாள் தான் உதயமாக வரும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7:30 ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, மீன ராசியில் வந்து செவ்வாய் இருக்கும். காலையில் 6 to 7:30 கேட்டாலும் மீன ராசியில் செவ்வாய் இருக்கும். ஈவினிங் 6 to 7:30 கேட்டாலும் மீன ராசியில் செவ்வாய் இருக்கும். 7 to 9 ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 7 to 9 நைட்டு 7 to 9 யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கும். அப்படியே ரிவர்ஸில் வந்து சுற்றி சுற்றி வந்து இந்த கிரகங்கள் வந்து போயிட்டே இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இதை பற்றின தெளிவான வீடியோ வந்து ஏற்கனவே நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், ஜாமக்கோள் பிரசனம்னு சொல்லி. அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். இப்போ ஜாம கிரகங்களுடைய வரிசை உங்களுக்கு தெரியுது. அது ஒவ்வொரு ராசிக்கும் 45 டிகிரியை வந்து ஆக்கிரமிக்குது, ரிவர்ஸை நோக்கி சுற்றுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில் உதயம் அப்படிங்கிறது எந்த கிரகம் வந்து எந்த நாளுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வியாழக்கிழமை ஒருத்தர் காலையில் 6 to 7:30 ஈவினிங் 6 to 7:30 கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, முதல் ஜாமம் அப்படிங்கிறது வந்து குரு தான். அப்போ குரு வந்து மீனராசியிலேருந்து கும்பராசி வரைக்கும் ஆளுமை பண்ணும். அதுக்கடுத்து 7 to 9 ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, காலையிலையோ சாயந்தரமோ கேட்டார்னா, குருவுக்கு முந்தின கிரகம் வந்து செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து அந்த இடத்த வந்து ஆளுமை பண்ணும். இப்படி வந்து ரிவர்ஸில் வந்து ஆளுமை பண்ணிகிட்டே ஒவ்வொரு கிரகமும் வந்து 1.5 ராசியை வந்து ஆளுமை பண்ணும். 1.5 மணி நேரத்துக்கு அந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஜாம கிரகங்களும் ஜாம நேரமும் அப்படிங்கிற விஷயம். இது வந்து தெளிவாக புரியணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ராகுகாலம் எப்படி வந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் ராகுகாலம் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது, இந்த ஜாம கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ராகுகாலம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் அப்படின்னா, காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் 8 ஜாமம், காலையில் 6 to ஈவினிங் 6 8 ஜாமம், ஈவினிங் 6 to மறுநாள் காலையில் 6 வந்து 8 ஜாமம். அப்போ காலையில் 6லேருந்து 7:30 நாளும் ஈவினிங் 6லேருந்து 7:30 நாளும் ஒரே கிரகம் தான் வரும் அந்த ஜாம நேரத்துக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜாம நேரமும் ஜாம கிரகங்களும் அப்படிங்கிறத பற்றின புரிதல். இது நம்பர் 1. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உதயம், ஆருடம், கவிப்பு, இந்த 3 பிளானட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலன் சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஆருடம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஆருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி டைம் ஏதோ ஒரு டைமில் கேள்வி கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு 10:30க்கு 10:35க்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. 10:34க்கு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, இந்த 10 அப்படிங்கிறது விட்டுருங்க, அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது விட்டுருங்க. வெறும் இந்த நிமிஷத்தை மட்டும் வச்சு ஆருடத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 10:35க்கு ஒருத்தர் 34க்கு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, 34 அப்படிங்கிறது வந்து 7வது ராசியாக வருதா? அதாவது 0 to 5 அப்படிங்கிறது மேச ராசியாகவும், 0லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் அது மேச ஆருடம்னு எடுத்துக்கலாம். 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா ரிஷப ஆருடம். 10 to 15ங்கிறது மிதுனம், 15 to 20 அப்படிங்கிறது வந்து கடகம், 20 to 25ங்கிறது சிம்மம், 25 to 30ங்கிறது கன்னி, 30 to 35 அப்படிங்கிறது துலாம், 35 to 40 அப்படிங்கிறது விருச்சிகம், 40 to 45 அப்படிங்கிறது தனுசு, 45 to 50 அப்படிங்கிறது மகரம், 50 to 55 அப்படிங்கிறது கும்பம், 55 to 60 அப்படிங்கிறது மீனம். இப்படி வந்து 12 ராசிகளை வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்தை வந்து ஒரு ராசியாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் எந்த டைமில் கேள்வி கேட்குறீங்களோ, இப்போ 2:30க்கு ஒருத்தர் 2:32க்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா 32 அப்படிங்கிறது 30 to 35க்குள்ளே வருதா? அப்போ வந்து 30 to 35ங்கிறது துலாம் ராசியில் வரும். அப்போ துலாம் ஆருடம், துலாம் ராசியில் ஆருடம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதுதான் ஆருடம் கண்டுபிடிக்கக்கூடிய முறை. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஆருடம் வந்து மாறுபடும். இதை வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றும். ஜாம கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸு, இந்த ஆருடம் உதயம் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றும். ஓகேயா?
அப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்தையும் நம்ம ஆருடமாக எடுத்து எந்த டைமில் அவங்க கேட்குறாங்களோ அதை ஆருடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 32க்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அந்த எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிற மறந்துடலாம், மினிட்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். 32 நிமிஷத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அது வந்து 7வது ராசியில் வந்து விழுகும், துலாம் ராசியில் விழுகும். அப்போ துலாம் ராசியில் வந்து ஆருடம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதுதான் ஆருடம் கண்டுபிடிக்கக்கூடிய முறை. ஓகே, இது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இன்னும் 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து உதயம், இன்னொன்று வந்து கவிப்பு. இப்போ கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதயத்துக்கு நம்ம போகலாம். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ கவிப்பு அப்படிங்கிறது எதை சொல்ல வருது அப்படின்னா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, எதனால் இது நடக்க மாட்டேங்குது, எதனால் தடங்களாகுதுன்னு சொல்ல வரக்கூடியதான் கவிப்பு. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த மாதத்தில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு இது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னா 12 மாதத்துக்கு வந்து சூரியனை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். சித்திரை மாதம் வந்து சூரியன் மேச ராசியில் இருக்குது. இந்த தமிழ் மாதங்களே சூரியனை வச்சு சொன்னது தான். இந்த 12 ராசிகளே சூரியனை வச்சு வடிவமைக்கப்பட்டது தான். அப்போ மேசம் அப்படிங்கிற சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி போன்ற 12 தமிழ் மாதங்களை தான் நீங்கள் 12 ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அந்த மாதத்தில் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி வந்து ஆவணி 8ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆவணி மாதங்கிறது 5வது மாதம், தமிழில் 5வது மாதம். அப்போ 5வது ராசி என்ன? சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசியில் வந்து சூரியன் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த சூரியனை வச்சு தான் நம்ம வந்து கவிப்பை வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சூரியன் வந்து எந்த ராசியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. சிம்ம ராசியில் இருக்குது. ஏன்னா தமிழ் மாதத்தில் 5வது மாதம் ஆவணி மாதம், ராசியில் 5வது ராசி சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசியில் சூரியன் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து கவிப்பை கண்டுபிடிக்கணும். இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுணுக்கம் இருக்குது. அதாவது வந்து 3 வீதிகளாக வந்து இதை பிரிக்கிறாங்க. ராசிகளை வந்து 3 வீதிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த வீதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவிப்பை கண்டுபிடிக்கிறது முடியும். அப்போ எந்தெந்த ராசிகள் எந்தெந்த வீதி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 3 வீதிகளாக பிரிச்சிருக்காங்க. மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ மேச வீதி வந்து எந்தெந்த ராசிகளில் விழுகுது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளும் வந்து மேச வீதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகள் வந்து மேச வீதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது நம்பர் 1. இன்னொருத்தர சொல்கிறேன். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளும் மேச வீதி. ரிஷப வீதிக்கு இன்னொரு 4 ராசிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா மீனம், மேசம், கன்னி, துலாம். இது வந்து ரிஷப வீதி. அதாவது மீனம், மேசம், கன்னி, துலாம் இது வந்து ரிஷப வீதி அப்படின்னு சொல்லி இந்த 4 ராசிகளை வந்து சொல்கிறாங்க. மிதுன வீதி அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 ராசிகள் சொல்லப்படுது. இதில் விடுபட்டது தான் மிதுன வீதி. அது என்னென்னா, அதாவது வந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிகளை வந்து மிதுன வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 3 வீதிகள் தெரியாமல் நம்ம கவிப்பை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மேச வீதி அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இது மேச வீதி. மீனம், மேசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம் இது வந்து ரிஷப வீதி. அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4ம் பார்த்தீங்கன்னா மிதுன வீதின்னு சொல்லி சொல்லப்படுது. மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி. மேச வீதிங்கிறது ரிஷபத்திலிருந்து சிம்மம் வரைக்கும். ரிஷப வீதி அப்படிங்கிறது வந்து மீனம், மேசம், கன்னி, துலாம் இது வந்து ரிஷப வீதி. மிதுன வீதி அப்படிங்கிறது விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிகளும் வந்து மிதுன வீதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ சூரியன் வந்து எந்த வீதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். எந்த மாதங்கிறதுனால எந்த ராசின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சூரியன் வந்து சிம்ம ராசிங்கிறது என்ன? மேச வீதியா? அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4மே வந்து மேச வீதின்னு சொன்னேன்னா, அப்போ மேச வீதியில் இருக்குதா சூரியன்? புரியுதா உங்களுக்கு? மேச வீதியில் சூரியன் இருக்குது. சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் அது மேச வீதி அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது தெரியணும் நம்பர் 1. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆருடம் எங்கே இருக்குதோ ஆருடம்லேருந்து மேசம் வரைக்கும் எண்ணணும். ஆருடம் எந்த ராசியில் இருக்குதோ, இப்போது உதாரணத்துக்கு 32 நிமிஷத்துக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா துலாம் ராசியில் வந்து ஆருடம் இருக்கும். அப்போ துலாம் ராசியில் ஆருடம் இருக்குது.
இந்த மேச வீதியில் வந்து சூரியன் இருக்குது. மேச வீதி அப்படின்னா மேச ராசின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வீதியில் இருக்கோ அந்த ராசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சூரியன் வந்து மேச வீதி அப்படின்னா ஆருடம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேச ராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடம் இருக்கக்கூடிய இடம் வந்து துலாம் அப்படின்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம். அப்போ மேசம் அப்படிங்கிறது 7 ராசிகள் கடந்து இருக்குது. 7வது ராசியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆருடத்துல இருந்து இப்போ மேச வீதி தானே, சூரியன் வந்து மேச வீதி அப்படின்னா மேச ராசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரிஷப வீதி அப்படின்னா ரிஷப ராசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆருடத்துல இருந்து அந்த மேச ராசி வரைக்கும் எண்ணுங்க. ஆருடம் இருக்கிறது துலாம் ராசி. அப்போ துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம். அப்போ மேசம்ங்கிறது 7 ராசிகள் வருது. அப்போ ஆருடத்துலேருந்து 7வது ராசி தான் மேச ராசியாக வருது. அப்போ இந்த 7 ராசிகளை உதயத்துலேருந்து கால்குலேட் பண்ணி போட்டால் அதுதான் கவிப்பு. இப்போ உதயம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உதயத்தை கால்குலேட் பண்ணது எப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ உதயம் வந்து ஒரு மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மிதுன ராசியில் உதயம் இருக்குன்னா உதயத்திலேருந்து ஒரு 7 ராசிகள் கூட்டினா என்ன வருதோ அங்கே தான் கவிப்பு வந்து விழுகும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரியன் எந்த வீதியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மேச வீதியா, ரிஷப வீதியா, மிதுன வீதியான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து சிம்ம ராசி. அப்போ அது மேச வீதியில் விழுந்திருக்கு. மேச வீதி அப்படின்னா மேச ராசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷப வீதியில் விழுந்தா ரிஷப ராசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன வீதியில் விழுந்தா மிதுன ராசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆருடத்துல இருந்து இப்போ மேச வீதி அப்படின்னா மேச ராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடம் வந்து துலாம்னா துலாம்ல இருந்து மேசம் வந்து 7வது இடம். அப்போ இந்த 7 இடங்களை வந்து உதயம் எங்கே இருக்குதோ அதுலேருந்து 7 ராசிகள் எண்ணி போட்டால் அது கவிப்பு. இப்போ உதயம் வந்து மிதுனத்தில் இருந்தால் மிதுனத்திலிருந்து ஒரு 7 ராசிகள் நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசில் வந்து 7வது ராசி விழுகுது. அப்போ தனுசில் வந்து கவிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுதான் கவிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய முறை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மீன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ரிஷப வீதியில் இருக்குதுன்னு அர்த்தம். சூரியன் வந்து மீன ராசியில் இருந்தால் அது ரிஷப வீதியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஆருடம் வந்து துலாம் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆருடம் துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னா அப்போ துலாம்லேருந்து ரிஷபம் வரைக்கும் எண்ணணும். அப்போ வந்து மேசம் வரைக்கும் எண்ணணும். ஏன்னா அது மேச வீதியில் இருந்தது. இப்போ மீன ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அது வந்து ரிஷப வீதின்னு சொல்லப்படுது. அப்போ ரிஷப ராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடம் இருக்கக்கூடிய ராசி துலாம், அதுலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் என்னன்னா 8 ராசி வரும். புரியுதா? அப்போ 8 ராசியில் 8வது ராசியாக தான் இந்த ரிஷப ராசி வருது ஆருடத்திலிருந்து. அப்போ அந்த 8 வந்து உதயத்திலிருந்து நம்ம கூட்டி போட்டால் அதான் கவிப்பு. உதயம் எந்த ராசியில் இருக்குன்னு பார்க்கணும். உதயம் வந்து மிதன ராசியில் இருக்குன்னா மிதனத்திலேருந்து ஒரு 8வது ராசி கூட்டினீங்கன்னா மகர ராசி வரும். அப்போ மகர ராசி தான் கவிப்பு இருக்கக்கூடிய இடம். இப்படி வந்து ஆருடத்திலிருந்து சூரியன் எந்த வீதியில் இருக்கோ அந்த ராசி வரைக்கும் எண்ணணும். அதில் கொடுக்கப்பட்ட அந்த தொகையை வந்து உதயத்திலேருந்து எண்ணி போட்டால் அது எந்த ராசியில் விழுகுதோ அதுதான் கவிப்பு. இப்போ கவிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஒரு ஆருடம், ஒரு ராசி. அப்போ 12 ராசிகள் வந்து 12 60 நிமிஷம். அப்போ எந்த டைமில் விழுகுதோ அது ஆருடமாக எடுத்துக்கணும். இப்போ கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ ஆருடம் கவிப்பு கிளியர் ஆயிடுச்சு, ஜாம கிரகங்கள் கிளியர் ஆயிடுச்சு, ஜாம நேரம் கிளியர் ஆயிடுச்சு, ராகு காலம் எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கிறது வந்து உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ உதயம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். உதயம் கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த மாதத்தில் பிறந்திருக்காரு, தமிழ் மாதம் எந்த மாதம் எந்த தேதி அப்படின்னு தெரியணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி. அப்போ ஆவணி மாதம் 8ஆம் தேதி அப்படிங்கிறது தான் கேள்வியினுடைய நாள். எந்த டைமில் கேட்குறாரு, ஒரு 10:55 கேட்குறாரு அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டைம் வந்து அந்த கேட்கப்பட்ட நேரம். அதுக்கடுத்து இன்றைக்கி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இது வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கேள்வி கேட்ட தமிழ் மாதம் தமிழ் தேதி தெரியணும். இங்கிலீஷ் தேதி தேவையில்லை. தமிழ் மாதம் தமிழ் தேதி தெரியணும். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் தெரியணும். எந்த டைமில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். இந்த 3 தெரிஞ்சால் ஜாமக்கோலை வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். இப்போ உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளுங்க. இதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஜாமக்கோல் பிரச்சனை பற்றினா முழு புரிதல் கிடைக்கும். இது யாருமே சொல்லித்தராமல் டேரெக்டாக உதயம் கவிப்பு அப்படின்னு உளறிட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். அதனால் வந்து பேசிக்லேருந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிய வேண்டியது வந்து எந்த மாதம். இப்போ ஆவணி மாதம் 8ஆம் தேதி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவணி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் 5வது மாதமா? அப்போ 5வது ராசி என்ன? சிம்ம ராசி. அப்போ அந்த இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இது நம்பர் 1. இது தெரியணும். அடுத்து இன்னைக்கு சூரிய உதயம் எந்த டைமில் உதயமாச்சு, எந்த டைமில் மறையுது அந்த டைமும் தெரியணும். இது நம்பர் 2. இது தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. நம்பர் 2.
இப்போ சூரியன் வந்து எந்த டிகிரியில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னையா சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படியா டிகிரிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ராசியில் வந்து சூரியன் ட்ராவல் பண்ணுதுல்ல, ஒவ்வொரு மாதமும் சூரியன் ட்ராவல் பண்ணுதுல்ல, சூரியன் வந்து ஒரு மாதத்தில் வந்து 30 டிகிரி 30 நாள் இருக்கா? தோராயமாக 30 நாள் இருக்குது. அக்யூரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா சில மாதங்களில் 31 நாள் இருக்கும், சில மாதங்களில் 29 நாள் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆவரேஜாக வந்து 30 நாள் கணக்கு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 30 நாள் இருக்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்கக்கூடிய மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது எந்த தேதியில் இருக்கோ அதான் சூரியனுடைய டிகிரி. இப்போ இன்றைக்கி வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி அப்படின்னா 8 டிகிரியில் சூரியன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு ஒரு நாள் தான் எடுத்துக்குது சூரியன் வந்து. அப்போ 30 நாள் கிடக்கிறதுக்கு 30 நாள் எடுத்துக்குது சூரியன். அப்போ சூரியன் எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரியணும் அப்படின்னா அது எந்த தேதியில் இருக்கோ அதையே நீங்கள் டிகிரியாக எடுத்துக்கோங்க. இது 30 நாள் இருக்கக்கூடிய நாளுக்கு. இதுவே 31 நாள் வருது அப்படின்னா ஒரு டிகிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதத்தில் 31 நாள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஆவணி 8ஆம் தேதி அப்படின்னா 7 டிகிரியில் சூரியன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுவே 30 நாள் கொண்ட இதில் வந்து 8ஆம் தேதி அப்படின்னா 8 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சூரியன் 8 டிகிரியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே 29 நாள் வரக்கூடிய மாதம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி வந்து கூட்டிக்கோங்க. 9 டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு டிகிரி முன்ன பின்ன வரும், அவ்வளோதான், பெரிய வேரியேஷன் இருக்காது. அப்போ சூரியன் வந்து இன்றைக்கி 8 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம். சிம்ம ராசியில் 8 டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து சூரியன் உதயத்துக்கும் சூரியன் அஸ்தமனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன், காம்ப்ளிகேட்டடாக சொன்னால் புரியாது. இப்போ காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம், ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12ஆல் வகுக்கிறோம். ஏன் 12ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 12 ராசி இருக்கா, அப்போ 12 ராசிக்கும் இந்த இதை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12ஆல் வகுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 1 மணி நேரம் கணக்கு வரும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 மணி நேரம் வந்து கணக்கு வந்து வரும். அப்போ ஒரு ராசிக்கு வந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி வந்து கணக்கு வரும். சூரியன் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு மணி நேரம் கணக்கில் வந்து அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவே வந்து சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் இடைப்பட்ட நேரம் வந்து 11:45 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 11:45 வந்து 12ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது 0.94 0.95 அந்த மாதிரி வரும். தோராயமாக வந்து 1 மணி நேரம் வராமல் ஒரு 57 நிமிஷம் 58 நிமிஷம் அந்த மாதிரி வந்து வரும். ஓகேயா? இப்போ இந்த 1 மணி நேரம் வருது, இதை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த 1 மணி நேரத்தை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து அது இருக்கிறது வந்து 12ஆல் வகுக்கணும். இந்த சூரியன் உதயம் சூரிய அஸ்தமனம் இடைப்பட்ட நேரம் வந்து 12 மணி நேரம். இதை வந்து 12ஆல் வகுக்கும்போது 1 வருது, அப்போ 1 மணி நேரம் வருது. இதை மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 60 நிமிஷமாக வரும். இதை 60ஆல் பெருக்கிறோம், 60 மினிட்ஸ் வந்து வருது. இதுவே வந்து 60 மினிட்ஸாக வரதுனால ஒவ்வொரு ராசிக்கும் 60 நிமிஷத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து இப்போ காலையில் சூரியன் வந்து 6:15க்கு உதயமாகுது, அஸ்தமனமாகுது 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா இதனுடைய இடைப்பட்ட நேரம் வந்து 11:45. இதுதான் இடைப்பட்ட நேரம். இந்த 11:45 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 0.95 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0.95 வந்து 60ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா ஒரு தொகை வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 57 58 அந்த மாதிரி வந்து தொகை வரும். அப்போ 57 நிமிஷம் ஒரு ராசியில் வந்து தோராயமாக வந்து சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 57 நிமிஷம். புரியுதா உங்களுக்கு? இப்படி 12 ராசிகளுக்கும் வந்து சூரியன் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஜாமக்கோல் இதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய இது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ வந்து காலை 11 மணிக்கு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆரிடம் வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. 11:05 அப்படின்னா ஆரிடம் வந்து மேசத்தில் இருக்கும். ஏன்னா 0 to 5ங்கிறது மேசம். ஆரிடத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கவிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உதயத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இந்த உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு சூரியன் வந்து எத்தனை டிகிரி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் வந்து எத்தனை டிகிரி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கா. ஃபஸ்ட்டு சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்குது. அப்போ சிம்மத்தில் வந்து எவ்வளோ டிகிரி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா 8 டிகிரி வந்து ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ ஒரு டிகிரியை வந்து கடக்கிறதுக்கு சூரியன் வந்து 2 நிமிஷம் எடுத்துக்குது. ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு சூரியன் வந்து 2 நிமிஷம் எடுத்துக்குது ஜாமக்கோல் பிரசனத்தில். அப்போ 8 டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடும்? 16 நிமிஷம் எடுத்துக்கிடுமா? ஒரு சூரியன் வந்து எந்த டிகிரியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. 8 டிகிரியில் இருக்குது சிம்ம ராசியில். ஒரு டிகிரியை வந்து சூரியன் கடந்து போகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 8 டிகிரி கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? 8 டிகிரி கடந்து போகிறதுக்கு வந்து 16 நிமிஷம் டைம் எடுக்குமா? அப்போ 16 நிமிஷம் டைம் எடுக்குதுன்னா
ஒரு ராசியினுடைய கணக்கு தோராயமாக எவ்வளோ வருது? ஒரு 57 நிமிஷம் தோராயமாக கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன் ஏற்கனவே. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தினுடைய இடைப்பட்ட நேரத்தை கண்டுபிடிக்கணும். 12 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 6 மணி சூரிய உதயம், சாயந்தரம் 6 மணி சூரிய அஸ்தமனம் அப்படின்னா இடைப்பட்ட நேரம் 12 மணி நேரம். இதை 12ஆல் வகுத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் டைம் வரும். இதுவே வந்து 11:45 அப்படின்னா அது வந்து எப்படி வரும் அப்படின்னா இதை 60ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 60 நிமிஷம் வரும். 1 மணி நேரம் அப்படின்னா 1 × 60 60 நிமிஷம் வரும். அதுவே வந்து இது 0.94 × 60 அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா 57 நிமிஷம் 58 நிமிஷம் வரும். அப்போ ஒவ்வொரு ராசிலையும் வந்து 58 நிமிஷம் தான் வந்து சூரியன் வந்து ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தோராயமாக சொல்கிறேன். இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு வந்து ஒரு சூரியன் வந்து 1 மணி நேரத்தை கடக்குதுங்கிறது பொதுவானது. சில டைமில் வந்து 57 நிமிஷம் தான் எடுத்துக்கும் கடக்கிறதுக்கு. சில டைமில் வந்து 1 மணி நேரம் 2 நிமிஷம் 1 மணி நேரம் 3 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். இதுதான் வேரியேஷன். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். 2 நிமிஷம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். 57 நிமிஷம் ஒரு ராசி கிடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அல்லது 1 மணி நேரம் 3 நிமிஷம் ஒரு ராசி கிடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 8 டிகிரியில் சூரியன் இருக்குது சிம்ம ராசியில் அப்படின்னா 1 டிகிரி கிடக்கிறதுக்கு சூரியன் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 8 டிகிரி கிடக்கிறதுக்கு வந்து 16 நிமிஷம் டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி சூரிய உதயம் வந்து 6 மணி, சூரிய அஸ்தமனம் 6 மணி அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட நேரம் 12 மணி நேரம். இதை 12ஆல் டிவைட் பண்ணால் 1 மணி நேரம் கணக்கு வருதா? 1 மணி நேரத்தை 60ஆல் பெருக்குனீங்கன்னா 60 நிமிஷம். அப்போது ராசியில் வந்து 60 நிமிஷம் வந்து சூரியன் வந்து இருக்கும். புரியுதா? 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வந்து சூரியன் 1 டிகிரி கிடக்குது. அப்போ 8 டிகிரி கடந்துருச்சு. அப்போ 16 நிமிஷத்தை வந்து கடந்து வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 16 நிமிஷத்துக்கு கடந்துருச்சுன்னா இன்னும் வந்து 44 நிமிஷம் பாக்கி இருக்குது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசியில் வந்து 1 மணி நேரம், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து இந்த கால்குலேஷன் வருது 1 மணி நேரங்கிறது. அந்த 1 மணி நேரத்தில் வந்து 8 டிகிரிங்கிறது ஒரு டிகிரிக்கு 2 நிமிஷம். அப்போ 8 டிகிரினா 16 நிமிஷம் வந்து கடந்துருச்சு. அந்த ராசியில் 16 டிகிரி கடந்துருச்சு. 16 நிமிஷம் வந்து கடந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி வந்து கடக்கணும் சூரியன். அதை கடக்கிறதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராசியினுடைய மீதி. அப்போ 1 மணி நேரத்தில் 60 நிமிஷத்தில் வந்து 16 கடந்துருச்சுன்னா எவ்வளோ வரும்? 44 வருமா? அப்போ 44 நிமிஷம் வந்து பாக்கி இருக்குது. அந்த ராசியை கிடக்கிறதுக்கு இன்னும் 44 நிமிஷம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். இது புரிஞ்சதுக்கப்புறம் தான் உதயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. காலையில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, காலையிலையோ ஈவினிங்கோ கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த டைம் கேட்கக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைம் கேட்கப்பட்ட டைம் வந்து சிம்ம ராசியில் விழுகும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் வந்து சிம்ம ராசியில் தானே சூரியன் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ வந்து ஒருத்தர் 11 மணிக்கு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த 11 மணி அப்படிங்கிற அந்த கேள்வி நேரம் வந்து சிம்ம ராசியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 11 மணிக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா இது சூரியன் உதயம் சூரிய அஸ்தமனத்தை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ காலையில் சூரிய உதயத்தை வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது எங்கே விழுகும் அப்படின்னா சூரிய உதயங்கிறது காலையில் 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிம்ம ராசியில் வந்து சூரியன் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ காலையில் 6 to 7 வந்து சிம்மத்தில் இருக்கும். 7 to 8 வந்து கன்னியில் இருக்கும். 8 to 9 வந்து துலாமில் இருக்கும். 9 to 10 வந்து இதில் இருக்கும், விருச்சிகத்தில் இருக்கும். 10 to 11 வந்து தனுசில் இருக்கும். 11 to 12 வந்து மகரத்தில் இருக்கும். அப்போ உதயம் வந்து மகரத்தில் போய் விழுகும். ஏன் மகரத்தில் போய் விழுகுது அப்படின்னா சூரிய உதயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த சிம்ம ராசியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். சூரியன் எங்கே இருக்குதோ அங்கே தானே உதயம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதில் வந்து எத்தனை கடந்திருக்கு அப்படின்னா 8 டிகிரி கடந்திருக்கு. அந்த டைமில் யாரும் கேள்வி கேட்கல. சூரிய உதய நேரத்தில் அந்த கேள்வி கேட்டால் அப்போ சிம்மத்தை வந்து நம்ம உதயமாக எடுத்துக்கணும். இப்போ 11 மணி அப்படிங்கிறது வந்து மகரத்துக்கு போயிடும். அப்போ மகரம் வந்து மகர உதயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு புரியுதா? இப்படி வந்து ஆருடம், கவிப்பு, உதயம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் ஜாமக்கோல் பிரசனத்தில். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பலன் சொல்கிறது போகணும். இப்போ ஜாம கிரகம், ஜாம நேரம், ராகு காலம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உதயம், ஆருடம், கவிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு 3 விஷயங்கள் தான். இதை பற்றின தெளிவான விளக்கத்தை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாவது இடத்துல வருதுன்னு பார்க்கணும். உதயம் ஒரு ராசியில் இருக்கும், ஆருடம் ஒரு ராசியில் இருக்கும்.
உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாவது ராசியில் வருதுன்னு பார்க்கணும். உதயத்திலேருந்து ஆருடம் 7வது ராசியாக வந்தது அப்படின்னா வாழ்க்கை துணையை பற்றின கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நம்பர் 1. 2வது கொஸ்டின் வந்து அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது, உதயம் ஒரு ராசியில் இருக்குது, அது பக்கத்தில் வந்து என்ன கிரகம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். ஜாம கிரகம் வந்து பக்கத்தில் எது வரப்போகுதுன்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம இவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். 3வது வந்து இது நடக்குமா நடக்காதா, ஏதாவது தடங்கள் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த உதயமோ உதயாதிபதியோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கவிப்பு தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதயாதிபதி, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்ட டைம் வந்து மகர ராசியில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகர ராசியின் அதிபதி சனி தானே. மகர ராசியினுடைய உதயம் வந்து மகரத்தில் இருக்குது. அப்போ மகர ராசியினுடைய உதயாதிபதி வந்து சனி பகவான். இப்போ சனி பகவான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஜாம கிரகங்களில் சனி பகவான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அந்த ராசியில் வந்து கவிப்பு விழுந்தது அப்படின்னா இவர் கேட்கப்பட்ட பிரச்சனை வந்து தீராது அப்படின்னு சொல்லலாம். அதில் தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அது வந்து அந்த கிரகம் வந்து உச்சமாக இருக்குது, கவிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3 விஷயங்கள் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாவது இடமா வருதோ அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 2வது வந்து மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதயம், அதை எதை நோக்கி, எந்த கிரகம் உதயத்தை நோக்கி வருதோ அந்த மனநிலையில் இருப்பாங்க. இது நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறதுக்கு உதயாதிபதி, அந்த ஆருடத்தினுடைய அதிபதி, இவங்களாம் வந்து கவிப்போட சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சம்மந்தப்படாமல் நல்ல நிலைமையில் இருக்காங்க, நீசம் பெறாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின தெளிவான விளக்கத்தை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எக்ஸாம்பிளோடு வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஜாம கிரகங்கள், ஜாம நேரம், ஆருடம், உதயம், கவிப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி வரிசைப்படுத்துறது, அதை வச்சு எப்படி கேள்வியாளர் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, அதில் என்ன தடங்கள் இருக்குங்கிறத கவிப்பு வச்சு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின தெளிவான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் போடலான்னு இருக்கேன். பார்த்து பயனடைங்க. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.